அம்மா இந்த saree உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல ஆ, அந்த திமிரு புடிச்சவ இருக்கால, அவ தான் எனக்கு இத கொடுத்தா. என்ன யோசிச்சு கொடுத்தாலோ தெரியல. சரி, அடுத்த வீட்டுக்கு மருமகளா போறதுக்கு முன்னாடியாவது பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரிஞ்சதே. பெரியமா, நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. ஒருவேளை பையனோட அப்பாக்கு உங்களை பிடிச்சிருச்சுன்னா? வாய மூடுங்க. ஓ, எங்க செல்ல அம்மா மேல யாருக்கண்ணும் பற்றக்கூடாது. இந்த வயசுல இப்படி ஒரு சேலை ஆகிறதா குருட்டு அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. நியாயமா அந்த சேலை என்கிட்ட எடுத்திருக்கணும். நான் கட்டியிருந்தா பார்க்க தேவதை மாதிரி இருந்திருப்பேன். அத்தை அத்தை, இந்த டேக் இந்த சேலையிலயா இருந்தது? இதுலதான் இருந்திருக்கோம். என்ன ஆச்சு? இந்த டேக்ல 2 லட்சம் ரூபான்னு போட்டிருக்கு. ஆனா இவ்ளோ காஸ்ட்லியான சரியா அவங்க எப்படி உங்களுக்கு கொடுப்பாங்க? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. கண்டிப்பா இந்த புடவைய பெரிய ஷோரூம்ல தான் எடுத்திருக்கணும். வணக்கம் வணக்கம், வாங்க வாங்க. உங்களுக்காக தான் நாங்க சீக்கிரமா அதை கழட்டி. சரி சரி, எல்லாத்தையும் எடுத்து வை. போங்க போங்க, சீக்கிரம் போங்க. எடுத்துக்கோங்க. ஏன் அமைதியா இருக்கீங்க? எடுத்துக்கோங்க. காரம் ஏதாவது? அதோ டீ வந்துருச்சு. உங்களோட சேலை ரொம்ப அழகா இருக்கு. இந்த சேலை கட்டந்தால மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடி கௌரவமா தான் இருக்கு. டீ கூட ஏதாவது தொட்டு சாப்பிடுங்க. எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க. சரி வாங்க, நானும் உங்களுக்கு கம்பெனி கொடுக்கறேன். இந்தாங்க எடுத்துக்கோ. அட அப்பா, என்ன பண்றீங்கப்பா? நீங்க கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்க கூடாது. நேற்றுக்கு ராத்திரி நீங்க பயங்கரமா இரும்பிக்கிட்டே இருந்தீங்க இல்லையா? கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சீங்கன்னா உங்களோட தொண்டை கட்டிக்கும்பா. சரிப்பா சரி, நான் கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்க மாட்டேன். போதுமா? நீ ஒரு வேலை பண்ணுப்பா. அந்த நத்துலால் ஸ்வீட் கடை இருக்குல்ல, அவர் கடையில இருந்து சுட சுட பெரிய சமோசா வாங்கிட்டு வா. அப்பா, அந்த கடை ரொம்ப தூரத்துல இருக்குல்ல? பரவாயில்ல, இருக்கட்டும். போயிட்டு வாப்பா. போயிட்டு வரேன். பரவாயில்ல, இருக்கட்டும். போயிட்டு வந்துருவான். உண்மையா சொல்றேன்னா, உங்க பசங்களை நீங்க ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க. நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலிதான். அதான் இப்படி ஒரு பையன் கிடைச்சிருக்கான். இவன் என் பையனே இல்லை, என் சாபம். போன ஜென்மத்து பாவத்தோட தண்டனை. ஜனங்க பார்த்தா என்ன சொல்லுவாங்க? இவங்க அப்பா இவனுக்கு நல்ல பழக்கத்தை கத்துக் கொடுக்கலாம், மரியாதையும் சொல்லிக் கொடுக்கலாம். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நான் வாங்கிட்டு வரதுக்கு லேட் ஆனாலும் ஆகும். அதனால நான் இப்பவே உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். நல்ல வேலை கூல் ட்ரிங்க்ஸை குடிக்கல. தப்பான விஷயத்துல கைய வச்சா அப்புறம் நமக்கு தான் பிரச்சனை. தயவு செஞ்சு நீங்க டீயை குடிங்க. கூட ஏதாவது எடுத்து சாப்பிடுங்க ப்ளீஸ், சாப்பிடுங்க. அட, என்னோட புடவை எங்க போச்சு? நீ அந்த பக்கம் போய் தேடு. நீங்க எல்லாம் நின்னு என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? கீழே பாருங்க. நீ அந்த பக்கம் தேடி பாரு. அடடா, அந்த புடவை எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா? என் பையன் எனக்கு ஆசாசையா வாங்கி கொடுத்தான். இந்த புடவை என்ன காத்துல பறந்துருச்சா? நல்லா சீக்கிரம் தேடி பாருங்க. பாட்டி கொஞ்சம் பொறுமையா இருங்க பாட்டி. சிசிடிவி வேணா நம்ம செக் பண்ணலாம். அத பார்த்தா எல்லாமே தெரிஞ்சிரும். சரிங்களா?
நான் போய் லேப்டாப் கொண்டு வரேன். என் பொண்ணு ரொம்ப தங்கமானவ. உங்க வீட்டுக்கு அவ வந்தானா உங்க வீட்டு பொண்ணாவே அவ மாறிடுவா. உங்க பையனையும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாக்கும்போது என்ன தோணுதுன்னா அந்த கடவுளே உங்களை ஒருத்தருக்காக ஒருத்தர் படைச்சிருக்காரு போல இருக்கு. எங்களுக்கும் ரியாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க. எப்படி அம்மாவோ அதே மாதிரி பொண்ணு. இவங்க அம்மா ஒரு பெரிய திருடி. அம்மா நீங்களா? அட, நீங்க எப்போ வந்தீங்கம்மா? விடுங்க, நீங்க சொன்னா கேளுங்க. உட்கார்ந்து கூட நாம பேசலாம் இல்லையா? அம்மா சொன்னா கேளுங்க. இனிமே என்னோட செருப்பு தான் பேசுங்க. என் புடவைய திருடிட்டு வந்துட்டா. இவளுக்கு நான் ஆரத்தி எடுக்கணுமா? நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. தேவையில்லாம எங்க அண்ணி மேல பழி போடாதீங்க. சொன்னா கேளுங்க. ஏன் நான் பழி போடக்கூடாது? இவன் என் புடவைய திருடிட்டு வருவா, நான் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? அட, நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு வருஷம் சம்பாதிச்சா கூட இந்த புடவையோட விலைக்கு ஈடாகாது. என்ன அத்தை சேலையை திருடிட்டு வந்துட்டாங்களா? பெரியவங்க சரியாதான் சொல்லிருக்காங்க. கனவுல கூட தன்னோட தகுதிய மறக்க கூடாது. அதெல்லாம் உண்மைதான். என்னைக்குமே வேலைக்காரங்களை எல்லாம் நம்பவே கூடாது. மம்மி சாடி சுரா क्या है? ஒழுங்க மரியாதையா நீங்க இங்க இருந்து போயிடுங்க. எங்க அண்ணி இப்பவே இந்த நிமிஷமே உங்க வீட்டுல வேலை பார்க்கறத நிறுத்திட்டாங்க. அதனால அவங்க வேலைக்காரங்களும் இல்ல, நீங்க அவங்க முதலாளியும் இல்ல. வெளியே போங்க. முதல்ல என் வீட்டை விட்டு வெளியே போங்க. அட கடவுளே, அம்மாவே இப்படி இருந்தா அவ பொண்ணு எப்படி இருப்பாளோ? எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. இந்த பொண்ணை என் வீட்டுக்கு மருமகளா ஏத்துக்க மாட்டேன். இல்ல 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 நீங்க தயவு செஞ்சு இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. தயவு செஞ்சு நம்ம உட்காந்து பேசிக்கலாம். முதல்ல சரின்னு சொல்லிட்டு இப்ப வேணாம்னா இப்படி. அண்ணே நீங்களே கொஞ்சம் சொல்லுங்க. உங்களுக்கு புரியல? கொஞ்சம் இருங்க. நான் உங்ககிட்ட கையெடுத்து கும்பிடுறேன். நான் அந்த மாதிரி ஆள் இல்ல. இவங்க என் மேல பழி போடுறாங்க. இவன் மேல எந்த தப்பும் இல்ல. இவன் ரொம்ப நல்ல பொண்ணு. தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. உங்களை கையெடுத்து அட கும்பிடுறேன். வாங்க போலாம். அண்ணே வேணாம், சொல்றதை கேளுங்க. வேணாம், போங்க, நான் சொல்றதை கேளுங்க. போகாதீங்க. நீங்களே கேளுங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் இங்க நில்லுங்க. பாருங்க. அவங்க எதுவும் புரியாம பேசிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. இங்க பாருங்க. பாத்தியா? தப்பு பண்ணா தண்டனை உடனே கிடைக்கும். கடவுள் உனக்கு தண்டனை கொடுத்துட்டான். திருடும் போது உனக்கு வெக்கமா இல்லையா? இப்ப எதுக்கு தேவையில்லாம நடிக்கிற? முதல்ல என் புடவைய கொடு. வேடிக்கையா நடக்குது? இங்கிருந்து போங்க, போங்க, போங்க. என்ன சீக்கிரம் போங்க.